வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் பயிற்சி 4.1ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு சரியா தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட் ஒரு செவ்வகம் 4 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளது. ஒரு செவ்வகம் 4 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளதுங்கிறது தவறு. ஏன்னா ஒரு செவ்வகம் 2 சமச்சீர் கோடுகளை தான் பெற்றிருக்கோம். அப்போ இது தவறு. அடுத்து 2வது சமச்சீர் கோட்டினை பெற்றிருக்கும் வடிவமானது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். சமச்சீர் கோட்டினை பெற்றிருக்கும் வடிவமானது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். இது சரி. 3 ராணி என்ற பெயரின் 3வது ராணி என்ற பெயரின் எதிரொலிப்பு பின்பம் INAR ஆகும். எதிரொலிப்பு பின்பம்னாலே ரிவர்ஸில் வரணும். இந்த எழுத்து அப்படியே, ஆனால் இங்கே மாறி வந்திருக்கு. R வரணும் எதிரொலிப்பு பின்பம்னா. அப்போ இது தவறு. R ஃபஸ்ட்டு வரணும். இப்போ எதிரொலிப்பு பின்பம்னா R ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஓகேவா. ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசைகள் உள்ளன. ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசைகள் உள்ளன. இது சரி. ஏன்னா ஒரு வட்டத்துக்கு எண்ணற்ற சமச்சீர் வரிசை உண்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இது சரி. 5வது கணக்கு 191 என்ற சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றுள்ளது. 199 சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றுள்ளது தவறு. ஏன்னா 191 சுழற்சியில் வந்துச்சுன்னா அது 161 இருக்கும். அப்போ இது தவறு. இது தவறு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்